தம்மை தாமே முற்றிலுமா தாமே தேவன் தாழ்த்தினார் என்று நம்ம பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? இப்படி பார்க்கும்போது உலகத்துல தேவன் அவர் ஏன் தாழ்த்தினார்ன்றது மறுபடியும் நம்ம யோவான் 13ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம். அவர் முடிய வரைந்தும் தம் சீஷர்களை நேசிச்சாருன்னு பார்க்க முடியும். தாய்த்தராரு தம் காலை என்ன பண்றாரு, சீஷர் என்று பார்க்காம கூட என்ன பண்ணாருங்க, எல்லாரும் கால் கைவினாருங்க, டவலை எடுத்துக்கின்னு என்ன கைவந்து மட்டும் இல்ல துடைச்சாருன்றத நம்ம அருமையா பார்க்க முடியும். 13ஆம் அதிகாரத்துல முதல்ல இருந்து நம்ம கொஞ்சம் வசனங்கள் இங்க பார்க்கும்போது என்னத்துக்கு தேவன் தம் பெருமுள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று பார்க்கும்போது, இந்த உலகத்துல பெருமுள்ளவங்க அநேக பேர் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, கிறிஸ்து தரித்து கொண்டு கிறிஸ்து என்று வாழ்க்கை வாயிற நாம் கூட ஒரு சில நேரத்துல பெருமையான வார்த்தையில என்ன பண்றோம், பேசுறோம். தேவனுக்கு பிரியமில்லாத பேசுறது கூட பெருமைதான். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை தேவனுக்கு நம்ம கொடுக்காம என்ன பண்றோம்னா, அவர் மகிமை என்ன பண்றோம்னா நம்மளே நம்ம திருடி வச்சுக்கிறோம் அப்படின்னு தேவன் வார்த்தை சொல்லுகிறது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த மகிமையெல்லாம் யாருக்கு செலுத்தணும்னா தேவனுக்கு ஒருவருக்கு தான் செலுத்தணும். ஏன் தேவனுக்கு அவ்வளவு பெருமை உள்ளவரா அப்படின்னு பார்த்தா, பெருமை உள்ளவருக்கு தான் எதிர்த்து நிற்கிறாரு. தேவன் பெருமை உள்ளவரான்னு பார்த்தோமா, பெருமையா இல்லாட்டி அவர் அப்படி என்ன அவர் பவர் அவருக்கு என்ன அப்படியானா அவர் அழிக்க முடியும், உருவாக்கம் அவரால் முடியும். ஏன்னா தேவன் அவர் எல்லாவற்றையும் படிச்சு நல்லதுன்னு படிச்சாரு இல்லைங்களா? அது மட்டும் இல்ல, தாழ்மையில இருக்கும் அப்படின்னா, அப்போ தாழ்மைன்னா என்னங்க நம்மளுக்கு சொல்றது பார்க்கணும்னா, தாழ்மை என்ன சொல்லலாம், ஒண்ணுமே இல்லாத தாழ்மையா இல்ல. அப்போ தாழ்மைக்கு மஸ்த அர்த்தங்க நம்ம பார்க்க முடியும். சரி, நம்ம வீட்டுல கட்டில் இருக்குது, கட்டில் மேல பத்துக்காத தாழ்மை நான் தரையிலே பத்துக்கிறேன்னா கட்டில் என்னதுங்க, அப்புறம் தேவையா? கட்டில தேவை இல்லையா? அப்புறம் பெட் இருக்குது, நல்ல வசதி இருக்குது, எல்லா வசதியும் உங்களுக்கு தேவன் யார் கொடுக்குதுங்க? எல்லா வசதியும் தேவன் தான் கொடுக்குறாரு. எல்லாம் நல்லமா இருக்கணும்ன்றதுக்காக ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து படிச்சாருங்க தேவன் இல்லைங்களா? எல்லாம் நல்லது என்று 6 நாளே என்ன பண்ணாருங்க, நமக்காகவே ஒரு செடி வச்சா அந்த செடியில 1000 பழங்களை திரும்ப நீ வைக்க நீ அத்துன்னு சாப்பிடுற. ஒருவேளை அது பலன் ஒரு வாட்டி வச்சுட்டா வராதுன்னு தெரிஞ்சா மறுபடியும் நம்ம எல்லாம் சாப்பிட முடியுமா? ஒரு விஷயத்தை கூட நம்ம என்ன பண்ண முடியாதுங்க. தேவன் எல்லாவற்றையும் வேதையும் பூண்டுகளை தேவன் என்ன பண்ணுங்க முளைக்க பண்ணினார் என்று வேதத்தில் நம்ம ஆதியாகத்துல பார்க்க முடியும். அப்ப பார்க்கும்போது ஏன் இந்த பெருமை மனுஷனுக்குள்ள வந்தா என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, மனுஷன் என்ன பண்ண முடியுது இல்ல, தன் வாழ்க்கையை சரியா வாழ முடியாது போயிடுது. அது மட்டுமல்ல, வாழ்க்கையில பெருமைன்றது நம்ம சரியான பாதையை கரெக்டா எடுத்துன்னு போறதுக்கு நம்ம அந்த ராஜ்யத்துக்கு, அதுதான் நம்ம பார்க்கும்போது அவர் ராஜ்யத்துல மோசேயை பார்க்கலாம். மோசேயை தாமை என்ன பண்றாருன்னா, பெருமை எல்லாவற்றும் இருக்கு விசுவாச நம்ம உயர்வுல பட்டியல வாய்க்கும்போது நம்ம எபிரேயர் புஸ்தகத்தை 11ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அங்க சொல்றாங்க, தமக்கு என்று என்ன நினைக்கலாம், எல்லா ஐஸ்வர்யமும் தேவன் அந்த பார்வனுடைய ஐஸ்வர்யம் சம்பத்தும் இருந்தா கூட அவர் என்ன பண்ணாராம், எல்லாம் வெறுத்து தேவனுடைய வேலைக்கு என்று தாமே என்ன பண்ணாருங்களா தாழ்த்துக்கினாரு. எவ்வளவு அவர் வாயத்துக்கு எவ்வளவுதான காரணம் இருக்குது இல்லைங்களா? அவர் வாய்ந்தா பார்வனுடைய குமாரனா வாயிறாருங்க இல்லைங்களா? ராஜா வீட்டுல அரண்மனையில இருக்கிறாரு, அதெல்லாம் வெறுக்கிறாரு. காரணம் வெறுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, தேவனுடைய எதுவுமே பெருசு இல்ல, தேவனுடைய இந்த உலகத்துல எதுவுமே பெருசு இல்ல. 40 வருஷம் வனாந்தரத்துல என்ன பண்றாங்க, ஆடு மேய்க்கிறதுக்கு தாமே ஒப்பு கொடுக்குறாரு. எதுக்காக ஒப்பு கொடுக்குறாருன்னா, அங்க கூட சொல்றாங்க மோசே கிட்ட சொல்லும் போது, என் ஆடுகளை நீங்க என்ன பண்ணணும், ஆடுகளை மட்டும் இல்ல ஜனங்களை நீ நடத்துன்னு போனோம் அப்படி மோசே அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒண்ணு என் வாய் என்ன ஆகுது, திக்கு வாய், நான் பேச முடியாது, எனக்கு அறிவு இல்லாதவன், உன்னை யாருன்னு கேட்டா நான் என்ன சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும் போது அவர் என்னன்றாருன்னா, நான் இருக்கிற வந்த மாதிரி இருக்கிறேன், நீ போய் சொல்லு அப்படின்னா, நான் என்னதான் சொன்னா கூட என்ன பண்ண மாட்டாங்க இந்த ஜனங்க, நம்ப மாட்டாங்க. ஒரு சிலர் வாழ்க்கையில பார்த்தோம்னா எப்பவுமே நம்புறதே இல்லை, எது சொன்னாலும் நம்புறது இல்லை, எது பண்ணாலும் நம்பாத. நீ நேர்ல நிரூபிச்சாதான் ஒரு சிலர் நம்புறாங்க. அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம தோமாவை பார்க்கலாம் இல்லைங்களா?
அவர் என்ன சொன்னாருங்க தோமா வாழ்க்கையில பார்க்கும்போது 21ஆம் அதிகாரத்தில் யோவான்ல பார்க்கும்போது, உன் விரல்ல உனக்கு காயப்பட்டுக்கிது பாருங்க, உன் கையில நான் என்ன பண்ணோம், விரல போட்டு உன் விழா எலும்புல நான் என்ன பண்ணோம், தொட்டு பார்த்து, அப்பதான் அப்ப கண்டு விசுவாசிக்கிறவன் என்ன பண்ண முடியாது, பெரிய பாக்கியவான் இல்ல, காணாம விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான். நம்ம எல்லாம் பாக்கியவான்களாக இப்போ நம்ம காத்திருக்கோம். எதுக்காக? அவருடைய மகிமை என்னன்னு தெரியும், அவர் எப்படி படிச்சிருக்கிறான்னு தெரியும், எப்படி இந்த உலகத்துக்கு எதை கொடுத்திருக்கிறார் என்றது நம்ம நல்லா புரிஞ்சுன்னு இருக்கோம். காரணம், மோசேயை பார்க்கும்போது, மோசே வாழ்க்கையை தொடங்கும் போது ரொம்ப கோபக்காரர் மோசே. பாத்தீங்களா, நம்ம யாத்ரா புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவங்க ஜனங்களுக்காக என்ன பண்றாருன்னா, அவருடைய இஸ்ரவேல் ஜனங்களை மீட்னு வரணும்னா அங்க என்ன பண்றாங்க, ஒரு கொலை கூட பண்றாருங்க இல்லைங்களா, கொலைக்காரர் தானே அவரு, கொலை பண்ற ஒரு பெரிய நியாயமானவரா. ஆனால் கூட தேவன் என்ன பண்றாருன்னா அந்த கோபங்கள் எல்லாம் போகும்படி அவருக்குள்ள சாந்தத்தை வர வைக்கிறார். ஒன்னா என்னாகும் 12ஆம் அதிகாரம் வாசிக்கலாம், ஒரு வசனத்தை 3ஆம் வசனத்தை வாசிங்க. என்னாகமும் 12:3ஆம் வசனத்தை பாருங்க. அவர் பத்தி தேவன் அங்க ஒரு சாட்சி சொல்றதுதான ஒரு காரணத்தை நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம் 12:3. మోసే భూమి మీద ఉన్నవారు అందరిలో మిక్కిలి సాత్వికుడు. பாத்தீங்களா, மிக்கிலி சாத்விகுடு. தமிழ் வாசிமா 12:3. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்கள். இங்கதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், சகல மனிதர். அவரு ரொம்ப பொறுமை உள்ளவரா. தேவன் எப்படி அந்த பொறுமை அவருக்குள்ள வந்ததுன்னா, தம்மை தாமே தாய்த்தினார்கள் தேவனுக்கு என்று. யாரெல்லாம் நம்ம தாய்க்கும் போது, அதுல யாக்கோபு வாசிச்சு இல்லைங்களா, 6ஆம் வசனம் 10ஆம் வசனம் அதுல வாசிக்க பாருங்க. யாக்கோபு 4:10 பாருங்க. ప్రభు దృష్టికి మిమ్మల్ని మీరు తగ్గించుకొనుడి, అప్పుడు ఆయన మిమ్మల్ని హెచ్చించునంట. చూసినారా எந்த விதమైన தம்மை தாமே யாரெல்லாம் நம்ம தாழ்த்துக்கும் போது, அதுக்காக எதுவுமே இருந்து தாழ்த்துக்கிறது இல்லைங்க, தேவன் பார்க்கிறாருன்னு தாழ்த்துக்கணும். அதே நேரத்துல அவர் சொல்றதான காரியங்களுக்கு அடியேன் சொல்லும் கேட்கிறேன் கர்த்தாவே அப்படின்னு சாமுவேல் அவரு சொல்ற சின்ன பையன்தான் இல்லைங்களா. நம்ம 1 சாமுவேல் வாசிக்கும் 3ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றதான காரியம் அவர் சொல்லுவாருங்க அவரு இல்லைங்களா. அந்த அவரு ஏலியா சொல்லும் போது, நான் கூப்பிட்டியா ஏலியா அப்படி, அவரு ஐயா நீ கூப்பிட்டீங்களா அப்படின்னு பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு, இன்னொரு வாட்டி வந்து உனக்கு அந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சுன்னா சொல்லும் அடியே கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க நான் இப்போ அவருடைய வார்த்தைக்கு நம்ம கேட்கிறோமா, அது கேட்டோமானா இங்க மோசே வாழ்க்கை பாருங்க, எவ்வளவு பெரிதான வாழ்க்கை மாற்றத்துல எவ்வளவு ஜனங்க அங்க பார்த்தேன்னா, அவங்க மனுஷெல்லாம் எப்பவுமே பார்த்தோம்னா எப்படியா பாட்டுங்க, அங்க மோசே அங்க இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது வணங்கா கைத்துனா எப்படி, அது எப்படி தெரியும், அதே நேரத்துல எல்லாம் தெரியும் தேவனுக்கு. எதுக்காக அவங்களை ஒப்பு கொடுக்கிறாருன்னா, அவங்க கத்துக்கணும், எல்லாருமே கத்துக்கணும். இந்த உலகத்துல வந்து தேவனே எப்படியாப்பட்டவர் என்று நம்ம அறிந்து ருசித்து பார்த்தோம்னா அவரை நம்ம குறை சொல்ல மாட்டோம் ஒருபோதும் இல்லைங்களா. எப்பவுமே தேவன் மேலே பொறுமை இருக்கிறங்க, எப்பவுமே தேவன் ஜபத்தை கேட்க மாட்டாருன்னு எப்பவுமே நம்ம ஜபத்துல கூட நீங்க பாருங்க, நீங்க எப்பவுமே ஜபம் பண்ணும் போது கூட தேவன் கேட்கிறாருன்ற ஜபம் பண்ணணும். ஆமீன் என்றால் அப்படியே நடக்கதாக என்று சொல்றீங்க. ஒன்னா நீதிமொழிகள் 20:14 வசனத்தை வாசிங்க பாருங்க. அங்க ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, யார் காது உண்டாக்குனாரு, யாரு இது உண்டாக்குனாரு என்று அங்க சொல்றதான ஒரு காரணத்தை நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 20:14 வாசிக்கலாம், தமிழ்ல தெலுங்குல. ఇరవై 14 కొనువాడు జపది అను అదే 23 14 பாருங்க. அப்படியே 14 பதிலுக்கு தான் பாருங்க. அது இல்லைங்களா
ரத்தமதோ வான்னு கொட்டினேடலாம். அதான் அதே காது உண்டாக்குனார். காது கண்களை உருவாக்கினார். 16 15 பாருங்க. அதுல 21 15 20 பாருங்க. 12 சாரி 20 12 வாசிங்க. அதுல இருக்கு వినగల చెవి చూడగల కన్ను ఈ రెండును యెహోవా కలగజేసినవే. பாத்தீங்களா? அல்ல இது ரெண்டு யார் உருவாக்கினார் என்று தேவன் தான் உண்டாக்கினார் என்று யார் சொல்றாங்க? நீங்க சொல்றதான காரியம். அது மட்டும் இல்ல, கீழே பாருங்க. அப்புறம் రెండు యెహోవా కలగజేసిందే. ఏమికి భయపడి ఆసక్తి విడుము. నీవు మేల్కొని ఎడలా ஆகாரము தினி திருப்தி பொந்துதுவோ. பாருங்க, நம்ம எப்பவுமே ஆகட்டும், நம்ம வாழ்க்கையில எப்பவுமே ஜபத்துக்கு முதல் இடம் இல்லைங்களா? ஜபம், பாடத்துக்கு எல்லாமே நம்ம எப்பவுமே சொல்லும் போது ஆயத்தம் இல்லாத எதுவுமே செய்ய முடியாது. தேவனே ஆயத்தத்தோடு தான் இருக்கு சொல்றாரு. நம்ம సంగీతం 5:4 కూడా பாருங்க. కంఠ స్వరముతో నేను యెహోవా సన్నిధిలో నా ప్రార్థనకి ఏం చేస్తానంటే వేచి ఉన్నది அப்படின்னு இருக்கும் ஒரு வாசனம். அப்போ நம்ம எதுவுமே ஆகட்டும் ஃபிஃபர் இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதே நேரத்துல எப்பவுமே ரெடியா இருக்கிறது தான் ஊழியக்காரர் இல்லைங்களா? நம்ம பார்த்தோம்னா ஊழியக்காரனா இருக்கட்டும், ஊழியக்காரமானா இருக்கட்டும், நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஆகட்டும், ஜபன்னா அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது, பாடல்னா ஒரு ஒழுங்கு இருக்குது. அதே நேரத்துல நாம் தேவனுக்கு என்றது தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நாம் கொடுக்கும்போது, அதனால்தான் ஒருவன் எனக்கு ஊழியம் பண்ண யார் பண்ணுவாங்களாம்? தேவனே. பிதாவான தேவன் பாத்தீங்களா? அவரே கனப்படுத்துவாருன்னு வேதம் நமக்கு என்ன பண்ணுது? அருமையா சொல்றது. அவர் சத்தத்தை நான் கேட்கிறேன். நம்ம யோவான்ல வாசிக்கும் போது 15ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். ஒரு சில வாசிக்கலாம் பாருங்க. 15 நான் உங்களை எப்படி நான் கூப்பிடுறேன் பாருங்க. எப்படி கூப்பிடுறாரு பாருங்க. நம்மளே ஒரு வேலைக்காரன் என்று கூப்பிடாம நம்ம ஸ்நேகிதர் என்று 15 வாசிங்க. 15 దాసుడు యజమానుడు చేయు దానిని ఎరుగుడు గనక పారుగో. దాసుడు తన యజమాని చేయింది ఎరుగుడు గనక మిమ్మును దాసులని పిలవక நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன்? தாசுలని నేను పిలను, స్నేహితులని పిలుచుచున్నాను. பாருங்க, உங்களை நான் எப்படி கூப்பிடுறேன்னா ஸ்நேகிதர் எதுக்கு நம்ம ஒப்பிடலாம்னா எல்லா ரகசியம் என்ன பண்ணுவாங்க? ஸ்நேகிதரா இருந்தா எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிறதான இதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னால என்ன ஆகுதுங்க? ரொம்ப வாழ்க்கை கெடுது. அதே நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ்னால எல்லாமே சரியாகவும் இருக்குது. யோசிச்சா இவர் உங்களை என்ன கூப்பிடுறாருன்னா ஸ்நேகிதனே. நம்மளை பார்த்து எல்லாருமே ஒரு தாசனா இருந்தா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? என்கிட்ட வந்து எல்லாமே சொல்ல மாட்டீங்க இல்லைங்களா? யாருன்னா தாசனா இருந்தா ஒரு எஜமான் கிட்ட என்ன பண்ண முடியும்? ஒரு சிலது மறைக்க வேண்டியது இருக்கும், ஒரு சிலது சொல்ல வேண்டியது. எல்லா ரகசியம் என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாதுன்றதுக்காக தான் உங்களை நான் என்ன கூப்பிடுறேன்னா தமிழ் வாசிக்கணும் பாருங்க. இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறது இல்ல. நம்மள எல்லாருமே பார்த்து தேவன் சொல்றதான ஒரே ஒரு காரணம், நம்மள எல்லாரும் பார்த்து ஊழியக்காரன் என்று உங்களை நான் சொல்ல. ஊழியக்காரன் தான் எஜமான் செய்கிறது அறிய மாட்டான். அவனுக்கு தெரியாதுன்னதுல தெரியும். ஒரு நம்ம கிட்ட வேலைக்காரங்களா இருக்கும்போது வேலைக்காரன் பத்தி புத்தி எல்லாம் யாருக்கு தெரியுங்க? எஜமானுக்கு தெரியும். ஆனா எஜமானனா இருக்கிறவன் வந்து வேலைக்காரனை எப்படி பார்க்கணும்னா வேலைக்காரன் மாதிரி தான் பார்ப்பான். அதனால நான் உங்களை என்ன பண்ணல, ஒரு வேலைக்காரனாவும் ஒரு ஊழியக்காரனாவும் உங்களை நான் என்னுடைய சிநேகிதர் என்று நான் கூப்பிடுறதுல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எது கேள்விப்பட்டிருக்கிறேன்? எந்த விஷயமே உங்களுக்கு என்ன பண்ணது இல்ல, மறைக்கிறது இல்ல. ஏன்னா பிதா என்ன சொல்றாரோ அதெல்லாம் நான் செய்யறேன். என் ஜபத்தை என்ன பண்றாரு? பிதா கேட்கிறாரு. அது மட்டுமல்ல, நீங்க கூட அப்படி இருக்கணும்னு கீழே வாசிங்க. அப்புறம் நீங்கள் என்னை
தெரிந்து கொள்ளவில்லை. நான் உங்களுக்கு நீங்க யாரா நம்ம தெரிஞ்சுக்கணுமா? நம்மள தெரிஞ்சுக்கணும் அவரை பத்தி இல்லையே. நம்ம யோவான்ல வாசிக்க முடியும் 1ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல 1 யோவான் 19ல அவரோ நம்ம மேல என்ன பண்ணா முதல்ல அன்பு கூர்ந்தாராம். இல்லைங்கன்னா நம்ம அன்பு கூறல அவர்ல என்ன பார்க்கும்போது நாம என்ன பண்ணல அவர் மேல அன்பு வைக்கல. இங்க கூட அதான் சொல்றாரு, நீங்களும் என்ன பண்ணல தெரிந்து கொள்ளல. ஆனா நான் என்ன பண்ணிருக்கிறேன் உங்களை தெரிஞ்சு நிக்கிறேன். கீழே வாசிமா அப்படியே. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பாருங்க, பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதான. பாருங்க, பிதாவை நீங்க என் நாமத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க, பிதாவை கேட்பீங்க, அது கொடுக்கத்தக்கதான உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி ஏற்படுத்தினார். அவரே நம்ம ஏற்படுத்திருக்கிறார். எதுக்காக ஏற்படுத்திருக்கிறார்? மோசே என்ற ஏற்படுத்தினார். 3 மாசம் அவருடைய பாடு பார்த்தோம்னா யார் அவரு என்ன பண்ண முடியல. வழக்கு கத்தனா கூட குழந்த வெளியே கேட்டு பயந்துக்கினாங்க. அப்படியாப்பட்டவரை சொந்த தாய்கிட்ட என்ன பண்ணாங்க, துட்ட குத்து அவரை வளர்க்கும்படி சொந்த தாய் பால யாராவது என்ன பண்ண முடியுமா? அது விற்க முடியுமா? இல்ல கொடுக்கதான் முடியுமா? சொந்த தாய்கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்து சம்பளத்துக்கு கொடுத்து அவரை வழக்கத்துக்கு கொடுத்து இவ்வளவு அருமையான தேவனுடைய ஐடியா பாருங்க. அவருடைய கிருபை. அதுக்குதான் பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆனா தாழ்மை உள்ளவருக்கு தேவன் என்ன பண்றாங்க, அதிக கிருபை அளிக்கிறார். யாரெல்லாம் தேவனே நீங்க தான். அதுக்குதான் யாக்கோபுல கூட பார்க்கணும், దేవునికి చిత్తమైతే మేము ఇలా ఉంటాము అలా ఉందుము అని మీరు మాట్లాడుకోవాలి. நாம் தேவனுக்கு விருப்பமானால் இப்படி இருப்போம் அப்படி இருப்போம் என்று நம்ம பேசிக்கலாம். அது கீழே வசனத்தை வாசிக்கும் போது யாக்கோபுல பாருங்க. 9, 10, 7, 8 பாருங்க. அதுல அது சொல்றாரு பாருங்க. సహోదరులారా ప్రభు రాకడ వరకు ఓపికగా ఉండి చూడుడి. వ్యవసాయకుడు అది நான் சொல்றது 4 பாருங்க. சித்தமானால் எனக்கு பாருங்க எத்தனை வசனம்? 15. వాసింగ కనుక ప్రభు చిత్తమైతే ప్రభు చిత్తమైతే మనం బ్రతికి ఉండి అది ఇది చేయదుమని చెప్పుకొనవలేను. நம்ம எல்லாருக்கும் இது தெரிஞ்ச விஷயம். என்ன சொல்லுவோம் நம்ம வாயில, தேவனுக்கு சித்தமானா எல்லாரும் சொல்லுங்க. தேவனுக்கு சித்தமானால் என்ன பண்ணுவான், நடப்பும் பெதார், வருவோம் பெதார், போவும் பெதார், செய்வோம் பெதார் என்றோம். அது நல்ல வார்த்தை தான். ஆனா தேவனுக்கு சித்தம் உண்டு. இன்றைய நீனாவ சுத்தமாகு. அப்போ தேவனுக்கு சித்தமானது யாருக்கு தெரியும்? உனக்கு தெரியும். அவர் எஜமான், நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னை சிநேகிதர் என்று அழைத்திருக்கிறாரு. அது மட்டுமல்ல, உங்களை நான் என்ன பண்றேன், ஊழியக்காரா கூப்பிடல, இல்ல எனக்கு நீங்க என்ன பண்ணல தாசன் என்று நான் உங்களை கூப்பிடல. தாசனுக்கு வந்து வேண்டியதான காரியங்களை செய்ய முடியாது. ஆனா உங்களை நான் எப்படி அழைச்சிருக்கிறேன்னா சிநேகிதனே. நான் சிநேகிதனுக்கு என்ன தெரியும்னா, எல்லா விஷயம் எஜமானுக்கு ஒருவேளை மறந்து இருக்கலாம். ஆனா சிநேகிதனுக்கு எல்லா ரகசியம், கூட வேலை செய்யறவங்க எல்லாரும் ஒரு 4 பேர் வேலை செய்யறாங்க. இந்த எஜமான பத்தி எல்லாமே ரகசியம் தெரியும். ஒவ்வொருத்தரும் பேசிக்குவாங்க. நம்ம ஒரு கூலிக்காரருக்கு வேலை போறோம் இல்லைங்களா, பைபிள்ல நம்ம பார்க்க முடியும். ஒருத்தர் 6 மணிக்கு வரான் இல்லைங்களா, இன்னொருத்தர் 8 மணிக்கு வராங்க, இன்னொருத்தர் 11 மணிக்கு வராங்க, இன்னொருத்தர் 3 மணிக்கு ஒருத்தர் வராரு, இன்னொருத்தர் 5 மணிக்கு வராரு. இந்த 5 பேருக்கும் 4 பேர் 5 பேருங்களா, 4 பேர் பார்க்கும்போது 6, 9, 11, 3, 5, 5 பேர். அப்போ 5 பேருக்கும் ஒரே கூலி கொடுக்கிறாரு. நம்ம கோணாத்தூர் பிரதர் எடுத்தாங்க. அது பார்க்கும்போது 5 பேர் கொடுக்கறது நியாயமா தப்பா நீங்க சொல்லுங்க. எஜமான நினைச்சா எப்படினாலும் யாருக்குனாலும் என்ன பண்ணலாம், அவர் இஷ்டமா செய்யலாம். ஏன்னா எஜமான் கையில் இருக்குது. ஆனா ஃபர்ஸ்ட் வந்தவங்க கிட்ட என்ன பேசுறாருங்க, ஒரு வெள்ளிக்காசு உனக்கு என்ன பண்ண போறான் கொடுக்குற என்ன ஒப்பந்தம் பண்ணிக்கிறாருங்க. நமக்கு எல்லாம் கூட நீ என்ன பின்பற்றி பேரு கேட்கணும். நாங்க உங்க பின்பற்றினா என்னதான் கொடுப்பீங்க அப்படின்னா, இந்த மரமில்லும் இருக்கிறதான இந்த உலகத்தை விட்டு வந்த பரலோகத்தை கொடுப்பேன்னு நான் வாக்குத்தத்தம் பண்ணேன்.
உனக்கு எனக்கு மனம் திரும்புங்கள். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்குது? பரலோகம் சமீபமாகுது. அந்த சமீபத்துக்குள்ள அதுதான் 12 மத்தேயு 11:12 பாருங்க. நம்ம போனத்துல கூட நான் அதை முடிக்கும் போது சொன்னேன். இப்போ நம்ம பார்க்கும்போது பாருங்க, பலவந்தம் பண்ணுகிற வாசிங்க 11ஆம் அதிகாரம் 12 மத்தேயு. బాప్తిసం ఇచ్చి యోహాను బాప్తిసం ఇచ్చిన యోహాను మొదటి దినములు మొదలుకొని ఇప్పటి వరకు పరలోక రాజ్యము పట్టుబడుచున్నది. இதுக்குதான் நம்ம சொல்றோம், பலவந்தம் பண்ணுகிறவனே பரலோகத்தை என்ன பண்ண முடியும்? ஒரு சிலர் சொல்றீங்க, நீங்க நானும் சொல்றேன். ஒரு நேரத்துல நான் சொல்றேன், என்ன சொல்றேன்னா, பலவந்தம் பண்ண கட்டி தேவன் ராஜ்யம் போக முடியாது. இங்க அதான் சொல்றாருங்க. யோவானுக்கு முன்ன சொல்றதுதானே இயேசு கிறிஸ்து தமிழ்ல வாசிமா நல்லா சொல்றாரு. யோவான் சானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்த படுகிறது. அதுக்கு முன்னில இருந்து எப்பவும் பலவந்தம் பண்ணல. யாருன்னா யோவான் சான வரைக்கும் யாருக்கும் என்ன பண்ணல? நல்ல வாசிங்க. நல்ல வாசிங்க. வாசிங்க. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது தான். பாத்தீங்களா, தமிழ்ல அப்படிதான் கேக்குதான். பலவந்தம் பண்ணுங்கன்னு பண்ணப்படுகிறது. அப்போ தெலுங்குல பாருங்க, దినము మొదలుకొని ఇప్పటి వరకు పరలోక రాజ్యము బలాత్కారముగా పట్టుబడుచున్నది. அப்போ பலவந்தம் பண்ணுகிறவன் தான் அதை பிடிக்கிறான்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இருங்க, அப்படிதானே வந்துங்க. பலவந்தம் பண்ணாத முடியாதுங்க. பலவந்தம் பண்ணுகிறவர் அதை பிடித்துக் கொள்கிறோம். நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா, அதுக்குதான் தேவனை என்ன பண்றோம்னா, நம்ம கிடைச்ச டைம்ல எல்லாம் நம்ம என்ன பண்றோம்? ஆராதனை பண்றோம். அதே நேரத்துல தேவனை தேடுறோம். அதுக்குதான் முழு பலத்தோடு, முழு பலத்தோடு, முழு உள்ளத்தோடு உன் தேவனா கர்த்தருக்கே நீ என்ன பண்ண? ஆராதனை செய்வாயாக என்று நமக்கு சொல்லப்பட்ட வேதங்களை நம்ம என்ன பண்றோம்? எதிர்த்து நம்ம வாசிக்கிறது மட்டும் இல்ல, அதுக்காக நம்ம பிரயாசப்படுகிறோம். எதுக்கு பிரயாசப்படுகிறோம்? நமக்கு இருக்கிறதெல்லாம் விட்டு கூட தேவனுக்காக. இங்க சொல்றாங்க பாருங்க, உங்களை எல்லாரும் நீ என்ன பின்பற்றி வா அப்படின் போது அவர் சொல்றாரு இல்லையா, நான் உண்மை பின்பற்றினா என்ன கிடைக்கும்ன்றாரு. அதிக நேரத்துல நீ என்ன பின்பற்றி வந்தா நான் மனுஷனை பிடிக்க ஒண்ணு ஆக்குவேன்றாரு. மார்க்ல சொல்வாரு, யோவான்ல சொல்றாரு. அதே நேரத்துல என்னத்துக்காக மனுஷனை பிடிக்கணும்னா, நம்ம மனுஷரை பிடிக்கிறதுக்கு டேலண்ட் வேணும் இல்லைங்களா? மீனை பிடிக்கிறதுக்கு ஒண்ணு எல்லாரும் யாருன்னா போடலாம் இல்லைங்களா? ஆனா மனுஷனை பிடிக்கிறதுக்கு என்ன வேணும்னா, நமக்கு வேணுன்ற கிருபை வேணும். அந்த கிருபை அளவில்லாதது. அவர் கிருபை யாருக்கெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் தேவனுடைய கிருபை அதிகமானது. அதே நேரத்துல எல்லாரும் காட்டிலும் டேலண்ட்னா அந்த உலகத்துல அவருடைய மீன் பிடிக்க வந்துடுறாரு. அதே நேரத்துல லாஸ்ட் டைம் உண்மை பின்பற்ற ஏன்னா முடியாது, மறுபடியும் மீன் பிடிக்கிறதுக்கே போறான்னு கூட போயிடுறாரு இல்லைங்களா? பார்க்கும்போது உண்மை பின்பற்றுனா அதே நேரத்துல பார்த்தோம்னா அவரு காட்டி கொடுக்கறது என்ன அறிவாதன்னு சொல்றதுதான் அவரே. அதே நேரத்துல பரலோக ராஜ்யம் நம்ம போன 13ஆம் அதிகாரத்துல கூட நம்ம வாசிக்கும் போது, நீ நிச்சயமா நான் போற இடத்துக்கு நீயும் வருவ அப்படின்னு சொல்றாரு. வாக்குத்தத்தமா கொடுக்குறாருங்க அவருக்கு. யாரு? இயேசு சொல்றதுதானே காரியம். 13ஆம் அதிகாரத்துல யோவான்ல நம்ம படிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, நான் இப்ப போறேன், நான் போய் திரும்ப நான் வரும்போது நீ என்னோடு கூட என்ன பண்ணுவ? இவர் எங்க போயிருவாரு அப்படின்னு சீசிங்கெல்லாம் வேற விதமா கணக்கு போடுறாங்க. எங்க போறாருப்பா, என்ன பண்றாரோ, என்ன பண்ண போறாரோ தெரியல. ஆனா கூட நான் போய் என்ன பண்ண போறேன், நான் இருக்கிற இடத்துக்கு உன்னை நான் என்ன பண்ணுவேன்? அழைச்சிட்டு போறேன்ற. அப்படிதான் நம்ம எல்லாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, மோசே வாழ்க்கையை பார்க்கும்போது வாசிங்க 13வது அதிகாரம் 36வது வசனம். வாசிங்க. సీమోను పేతురు ప్రభువా నీవు ఎక్కడికి వెళ్ళుచున్నావని ఆయనను అడగగా యేసు నేను వెళ్ళున్న చోటికి ఇప్పుడు నా వెంట రాలేవు గాని இப்போது நீ வரமாட்ட, தருవాత వచ్చేదని అతనితో చెప్పాను. இங்கதான் நம்ம முடிச்சோம் போன வாரத்துல இல்லைங்களா?
திரும்ப வருவேன்னு யார் வாயில சொல்லிட்டாரு? அவர் சொன்னா நான் செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். ஏன்னா பேதுருக்கு ரொம்ப வாக்குத்தத்தம் பாருங்க. கடல் மேல நடக்கிறதுக்கு கூட பர்மிஷன் எதுவுமே நீ சொல்லுப்பா நான் வந்துடுறேன் அப்படின்னு நடந்து வர்றாங்க. நம்ம விசுவாசம் அப்படி இருக்குமா? பாத்தீங்கன்னா எதுவுமே எது துடிச்சு ஆளு எது பேதுரு பார்த்தோமா, நான் இன்னும் ஒரு சிலதை யோசிக்கும் போது அவர் கூட கத்தி வச்சுன்னு யாரு காதை வச்சுறாருங்க, ரோமசைன் அவர் பேரு என்ன வருதுங்க, அவர் பேரு மல்குஸ் என்றவரு கத்தி எடுத்து என்ன பண்றாருங்க, காதை வாசிச்சாங்க. நான் இப்போ பிதாவை வேண்டிக்கினா எவ்வளவு பேர் வருவாங்க தூதருங்க, 1000 கணக்கில் தூதருங்க வந்து இப்போ வேண்டினா கூட வந்து எல்லாமே காப்பாற்ற முடியுமா? முடியாதுங்க அவருக்கு. ஆனாலும் தேவன் சித்தம் அப்படி இல்லப்பா அப்படின்ட்டு உன் வரையில என்ன பண்ண கத்திய ஓடு அப்படின்னு உடனே காதை எடுத்து ஓட்டு வச்சுங்க. அந்த அற்புதம் நம்ம பார்க்க முடியுமா? தேவனை நம்பி இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கூட சொல்றாங்க, நாளைக்கு கூட சொல்றாங்க. அதுக்குதான் அவர் நேற்றும் இன்னைக்கும் நாளைக்கும் கூட அவர் மாறாத தேவன். அவர் வார்த்தையை நம்ம கேட்கும் போது அதிலேயே நிலைத்திருக்கணும். ஒருவன் என் வார்த்தையிலும் என் வார்த்தை அவனிலும் இஷ்டமானது எது கேட்கிறோமோ அதை அவர் இடத்தில் பெற முடியும். ஒண்ணு அதுல நம்ம யோவான்ல 15:7 வாசிக்கும் போது பாருங்க, வாசிங்க, தமிழ்ல வாசிங்க பாருங்க. இஷ்டமானது என்ன? நீங்கள் எண்ணிலும் பாருங்க, அவர் வார்த்தை நம்மள வரணுமா? அதுக்குதான் நம்ம ஒரு குழந்தை போல நம்ம இல்லைங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்றோம்னா, ஒரு சின்ன குழந்தை எப்படி நம்ம கர்ப்பமா ஆகும்போது அவருடைய வார்த்தை என்றது நம்ம ஒவ்வொரு நாளும் வளர்க்கணும். அந்த வார்த்தை என்றது நம்ம ஒவ்வொரு நாளும் வளர்க்கும் போது ஒவ்வொரு நாளும் நம்ம அதுல நம்ம பெருக 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 என்ன ஆகுதுங்க பாருங்க. அப்புறம் நிலைத்திருக்கணும். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நம்ம கேட்கறதெல்லாம் பெற்றுக்கிறோமா? கேட்டு நிக்கிறோம், மறந்துடுறோம். கேட்கிறோம், கொடுக்குறாரோ கொடுக்க மாட்டாரோ. இப்படியே நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் தேவனத்துல நிச்சயமா 100க்கு 100 1000க்கு 1000 பல 1000 மடங்கு தேவன் செய்வார் என்று அவர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கேன். நான் போன நேரத்துல எனக்கு ரொம்ப பாதை ஆயிடுச்சு. பெட்ரோல் ஆயிடுச்சு ஒரு பக்கம். நான் எல்லாருக்கும் நன்மை செய்யறேன்னா நம்ம வேதத்தில் தான் சொல்லியிருக்கோம். அதிகம் பெட்ரோல் ரொம்ப காலி ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆகுது. அது என் தப்பு தான். ஆனாலும் கூட தேவனே உண்மைதான் நம்பி இருக்கிறேன் இல்லையா? கேட்க முடியுமா? கேட்க கூடாதுங்களா? இல்லை, நம்ம கேட்கணும். ஒரு கேட்கறதுக்கு உரிமைக்குது. கேட்கறாங்க என்ன அப்படின்னு ஜபம் வெளியே பாருங்க. நெகோமியா நம்ம யாரு வயற்பல்ல யாரு ரூத் இல்ல, நெகோமி தான். நெகோமி இல்ல, ஒரே நிமிஷம். அவர் ஜெபம் பண்றாருங்க. என்ன ஜெபம் பண்றாருன்னா, அதே ஆகணும் பாருங்க. எஜ்ஜர் பக்கத்துல என்ன வந்து பாருங்க, நெகேமியா ஒரு ஜெபம் பண்ணுவாருங்க ராஜா கிட்ட. என்னன்னு என் பான் பாக்குறேன், அங்க அவருக்கு உயிருக்கே ஆபத்து. ஒண்ணு அவரு ராஜா கிட்ட என்ன பண்ணுவாரு, பானை பாத்திர என்ன அவருக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து கொடுக்குற ஹெல்ப் பண்றவரு ஒரு சின்ன அதிகாரி இல்லைங்களா? அப்படியேப்பட்டவரு ஒருவேளை இவர் கேட்டது சந்தோஷமா இருக்கிற நேரத்துல ராஜா கிட்ட கேட்டா எதுனா கிடைச்சிடும். ஆனா சந்தோஷமா இல்லாத போது நம்ம யோவான்ல கூட வாசிக்க முடியும். அந்த யோவான் தலை யாரு கேட்குறதா கேட்கறாங்க பாருங்க. அவங்க மனைவி கேட்ட உடனே கொடுக்குறாங்க. அதே மாதிரி அங்க ஒரு சம்பவம் நடக்கும். கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா, நீ கேட்கறதெல்லாம் என்ன நீ மூஞ்சி முன்ன மாதிரி இல்லையே அப்படின்னு கேட்கும்போது அப்ப என்ன சொல்வாரு, முன்ன காட்டி எதுக்காக நீ இவ்வளவு கவலையா இருக்க அப்படின்னா அவர் சொல்றாருங்க, மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஜபம் பண்றாருங்க. என்ன ஜபம் பண்றாருன்னா, அந்த ஜபம் தேவன் கேட்டாரு. அது மாதிரி என் மனசுல என்ன ஜபம் பண்ணேன்னா, நான் இவ்வளோ நான் உமக்காக வாயிறேன் ஐயா, எனக்குன்னு ஒரு உதவி பண்ணதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு மனசுல ஒரே ஒரு சின்ன ஜபம் கூட இல்லைங்க நினைச்சேன். அதுக்கு உடனே ரோட்ல போறவங்க கூப்பிட்டு பெட்ரோல் இருந்தா நீ எத்தனை போற ஊருக்கு செய்ய முடியுமா? யோசனை பண்ணீங்களா நீங்க? பாருங்க, அது ஒரு சின்ன ஜபம் கூட இல்லையா, மனசுல நினைச்சது. அதுக்குதான் நம்ம எபேசியர் 3 கடைசி வசனத்தை வாசிக்கும் போது என்ன சொல்றா, நம்ம நினைப்பதற்கும் நம்ம வேண்டுவதற்கும் அதிகமா செய்யக்கூடிய தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கும் போது நமக்கு யார் நம்ம உதவி பண்ண முடியுமா? முடியாதுங்களா? நிச்சயமா முடியும். ஒன்னு வாசிச்சிடலாம். எபேசியர் 3 கடைசி வசனத்தை வாசிங்க.
சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை அதுக்கு மேல வசனம் கடைசியில் வரும். நாம் வேண்டிக்கொள்கிறது நாம் எத்தனை வசனம்? 20 3:20. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமா நமக்குள்ளே கிரியை செய்கிறார். யாருக்குள்ள செஞ்சாருங்க? நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்ம தேவன் எப்படியாப்பட்டவர்? நான் வல்லவர், நல்லவர், கிருபை உள்ளவர், கிருபை அதிகமா கொடுக்கிற தேவன். அப்படிதாங்க நம்ம வாழ்க்கையில செய்ய முடியும். அவரால் முடியாதது இந்த உலகத்துல தம் பிள்ளைகளுக்கு செய்யாத யாருக்குங்க செய்வாருங்க, இல்லைங்களா? அப்புறம் நம்ம 23ஆம் சங்கீதத்துல பார்க்கும்போது தெலுங்குல இது ஒரு என்ன சொல்றாருன்னா, யெகோவா நான் காப்பரி நாக்கு லேமினா ஒண்ணு இல்ல, எனக்கு குறையே இல்ல. தமிழ்ல வாசிக்கும் போது என்ன சொல்றாரு? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சேரிவேன். எப்பவுமே நமக்கு அவர் மேய்ப்பரா இருந்தா. அதுக்குதான் யோவான் 10ஆம் அதிகாரத்தை 11ஆம் வாசிக்கும் போது நான் பாருங்க 10:11 வாசிங்க. அதுல என்ன சொல்றாங்க? ஆடுகளுக்கு எப்படியாப்பட்டவரா இருக்கிறார் பாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். నేను గొర్రెలకు మంచి కాపరిని గొర్రెల కొరకు பாருங்க, தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற அவர் தான் கொடுத்தாருங்க. யாரா கொடுத்த முடிச்சா? எல்லாம் ஆடுகள். ஒருவேளை ஆடு மேய்க்கிறவன் மேய்ப்பன் வந்து என்ன பண்ணுவாங்க? நல்ல மேய்ப்பரை தான் ஆடுகளுக்கு ஜீவன் கொடுக்க முடியும். ஆனா மேய்ப்பு ஒரு எஜமானா இருந்து அவன் வேலைக்கு ஒரு கூலிக்காரனா இருந்தா அந்த ஆடெல்லாம் என்ன பண்ணுவான்? விட்டுட்டு கூட என்ன பண்ணுவான்? 99 ஆடு போயிடுது இல்லைங்களா? நம்ம வாசிக்கும் போது ஒரு ஆடுக்காக என்ன பண்ற, மலையில எல்லாம் விட்டு தேடி கண்டுபிடிச்சு அதைய பத்தி என்ன பண்றாங்க எல்லாரும்? வாங்க, ஒரு ஆடு தொலைஞ்சு போயிடுச்சு, அந்த ஆடு கெச்சிச்சு, இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம்? சந்தோஷப்படலாம்ன்ற மாதிரி நாம் தேவன் ஒருவரும் கெட்டு போகாம இருக்க இந்த உலகத்துல யாரும் கெட்டு போக கூடாதுங்க. அவருடைய அன்பு பாருங்க எவ்வளவு பெருசு. நீ நானும் ஒரு நேரத்துல அவங்க ரட்சிக்கப்படல, இந்துக்களாக்குறாங்க, முஸ்லீமாக்குறாங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா தேவன் பாக்குற ஒரே ஒரு பார்வை, நீங்க யோசனை பண்ணி பாருங்க நல்லா, எல்லாருமே ஒரே பார்வை. அதனால்தான் உங்க பரலோகத்தின் பிதா உங்களுக்கு என்ன வேணும்ன்றது அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? அறிந்திருக்கிறாரா? நமக்கு மட்டும் அறிந்திருக்கிறாரா? இல்லைங்க, எல்லாருமே அறிந்திருக்கிற தேவன். அவர் மனுஷனை குறித்து என்ன பண்ண? யோவான் ஒரு 2ஆம் அதிகாரத்தை கடைசி வாசன் போது சாட்சி ஒருவன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாரும் மனசு எப்படி இருக்குன்னு தேவனுக்கு தெரிஞ்சுதான் முன்கூட்டியே உன்னை என்னையும் அழைச்சி அவர் சபையில என்ன பண்ணி இருக்கிறாரு? அங்கத்தினாரவும் அவருடைய பிள்ளைகளா இருக்கும்படி அதிகாரத்தை கொடுத்து நீ கேட்டது கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துற தேவன் நம் தேவன், இல்லைங்களா? சந்தோஷம் என்றால் அதுக்குதான் யோவான் 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது கடைசி வசனத்தை வாசிக்கும் பாருங்க, அவருடைய பரிபூர்ணத்தை கொடுக்கிறார் பாருங்க. வாசிக்கலாம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டா இருக்கும்படி பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்க. உலகத்துல எல்லாருக்கும் உபத்திரம் இருக்குங்க, ஆனா தேவனை நம்மனுக்கு எந்த உபத்திரம் இருக்காது. காரணம் எப்படி இது சொல்ல முடியும் அப்படின்னா, அவர் தான் நம்ம நல்ல மேய்ப்பரா இருக்கிறாரு. நம்மளுக்கு என்ன வேணும், என்ன பண்ணணும். தகப்பனா நல்ல தகப்பன் தம் பிள்ளைகளுக்கு என்ன பண்றாங்க? ஆஸ்தியே சேர்த்து வைத்து போறாங்களாம். ஆஸ்தி சேர்க்கிறாங்க, அதே நேரத்துல அவங்களுக்கு என்ன வேணும்னு கொடுக்குறாங்க. எவ்வளவுதான் கெட்டவனா இருந்து நம்ம பாக்குறோம் வேதத்துல, கெட்டுகளா இருக்கிற நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்றீங்க? நல்ல நல்ல ஈவுகளே கொடுக்குறீங்க. நீங்களே இவ்வளவு கெட்டகளா இருக்கிற உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கும் போது பரலோக பிதா அதிகாட்டிகள் எப்படியா பட்டவராம்? அதிகம் நிச்சயம் அல்லவா உங்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கறதுக்கு அப்படின்னு நமக்கு வேதத்துல மத்தேயு 6ஆம் அதிகாரத்து கடைசி வாசகம், அவர் பரிபூர்ணரா இருக்கிறார், இல்லைங்களா? அவர் பரிபூர்ண தேவன். அவர் எப்பவுமே ஆகட்டும், அவர் எதுலையுமே குறை இல்லாதவர். நம்ம நேசிக்கத்துல ஒன்ன குறையா இல்லக்கடி குற்றம் இல்லைங்களா? இல்லக்கடி நம்ம பிள்ளைங்களுக்கே நம்ம ஒரு சில நேரத்துல நம்ம சாப்பிடுறது என்ன பண்றோம்? கொடுக்கறது இல்ல. ஒரு சிலர் ரொம்ப பிடிச்சிட்டா என்ன பண்றோம்? நம்மளே சாப்பிட்டு கூட கை கயிறுமா? யாருன்னா இல்ல
இல்லையா? இல்லாதுன்னு தான் நம்ம சொல்லிருக்கோம். அதுக்கு தான் ஒருத்தர் சொல்றாருங்க, முன்ன பின்ன நான் எப்பவுமே நான் யோசிப்பேன், ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு பந்திக்கோ போகும்போது நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? அவ்வளவு வரைக்கும் போட்டுங்க, மிச்ச பக்கத்துல இருக்குங்க விட்டு வர வேண்டியதா இருக்கு. இயேசு கிறிஸ்து கூட அதுதான் பண்ணாருங்க. அவர் எல்லாருமே போஜனத்துக்கு உட்காரும் போது என்ன பண்ணாருங்க, உட்கார வச்சு எல்லாரும் கொடுத்து நிக்க வச்சா என்ன பண்ணுவாங்க, 4 விதமா சாப்பிடுவாங்க தெரிஞ்சுதான். எங்க இருக்கணுமோ எங்க உட்கார வச்சு என்ன பண்ணாங்க, பந்தியில பரிமாறத்துக்கு எல்லாருக்கும் ஒழுங்கா கிரமமா என்ன பண்ணாருங்க கொடுத்து. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிறீங்க சீசர்களுக்கு எத்தனை கூட மிச்சம் ஆச்சியா? 12 கூட. எத்தனை வந்ததே கொஞ்சம், அதுல என்ன ஆச்சுங்க, திருப்தியா இருக்கும்படி தேவன் செய்யறாங்க. அப்ப மோசே வாழ்க்கையில பார்க்கும்போது மனத்தாழ்மை உள்ளவரா இருந்ததுக்கு காரணம் தேவன் ஏற்படுத்திங்கள கனமான ஊழியம் யாரும் செய்ய முடியாதுங்க. இந்த ஊழியம் இல்லைங்களா? தேவனுக்கு என்று தெரிந்து கொண்டுங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டுங்க, தேவனே ஏற்படுத்துங்க தான் இந்த மாதிரி ஊழியம் பண்ண முடியும். அவர் வாழ்க்கையில எப்படி கர்ப்பத்திலிருந்து, இப்ப நம்ம வாசித்து 139 சங்கீதத்துல வாசிக்கும் போது, நீ பிறக்கிறதுக்கு முன்ன உன் வாயில் சொல் வராதுக்கு முன்னே நீ இன்னார் ஏது என்று உன் வாழ்க்கை குறித்து தேவன் என்ன பண்ணிருக்கிறார், அறிந்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார். அதே நேரத்துல உன் வாழ்க்கைய தேவனுக்கு என்று பல லட்சங்க பேருக்கா, பல 1000 பேருக்கா, பல பேருக்கான்றது ஒருத்தருக்கு கூட நீங்க உண்மையா நீங்க சத்தியம் சொன்னீங்கன்னா ஏத்துக்கினாங்கன்னா அந்த உலகத்துல வேற எதுவும் இல்லை. ஒரு பாவி நிமித்த பரலோகத்துல என்ன இருக்குங்க, மிகுந்த சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை உன்னால் தான் கொடுக்க முடியும். தேவன் பரலோகத்துல இருந்து உன்னை பார்த்து என் மகப்பா என் மகப்பா அப்படின்னு உன்னை பார்த்து சந்தோஷமா அவர் கை தட்டி என்ன பண்ணுவாருங்க, வரவைப்பாருங்க. அப்போ உன்னை என்னையும் தேவன் தெரிந்து கொண்ட நோக்கம் மோசே போல தாழ்மையுள்ள. அவரு ஒரு நேரத்தில் கோபமானவர் தான். நீ நான் கூட ஒரு நேரத்துல பார்த்தோம்னா, நான் முன்ன மாதிரி இருந்தா நான் என்ன எடுப்பேன், வெட்டிட்டு இருப்பேன், பார்த்திருப்பேன். என் சுபாவமே மாற உள்ள மனுஷன் தூங்கிக்கிறான் பாருவாங்க. ஒருத்தர் என்ன தூங்கிக்கிறான்னு தெரியாது. முன்ன சுபாவம் நாம தனியா இருக்கும்போது தான் நம்மளுக்கு இதெல்லாம் வெளியே வரும். தனியா இருக்கும்போது மற்ற பேசும்போது